ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மெரினா மால் போயிருந்தேன். ஸ்பேர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு. கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் போயிருக்கேன். அதை தான் அப்படியே விலாகாக எடுத்து போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு ஸ்பேர். பாருங்களேன், அந்த கடை செம்மையாக இருக்குது. நீங்கள் மெரினா மால் போனீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்பேர் போகலாம். சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி கார் ஷெட்லேயே கார் பார்க்கிங்கில் இங்கே பாருங்கள், இந்த ஸ்ப்ரே விற்றாங்க. ஸ்க்ராச்சஸ்லாம் எடுக்கிறதுக்கு, கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பையன் டெமோ காமிச்சிட்டு இருந்தாப்புல. அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம். இதுதான் அந்த டெமோ பீஸு ஸ்ப்ரேயரு. கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது ஸ்பெர்ரு. அதனால் அங்கேயே நான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ஜாயபிளாக இருக்கும். வீட்டிலையே இருந்து போர் அடிக்குது. பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி பெரிய மாலில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கூலிங்காக இருக்கும். வேறு நம்ம வெயிலில் அலைய வேண்டாம், ரொம்ப டயர்டாக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கூல் பிளேஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மனசு இதமாக இருக்குது. எல்லாரையும் பார்த்த திருப்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு அப்படியே கொஞ்சம் செல்ஃபியும் எடுத்தாச்சு. மாலில் நம்ம பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிடலாம். இதான் ஸ்பெர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு. எல்லாத்துலேயுமே ஒரு ஆஃபர் இருந்துச்சு பார்த்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் குவாலிட்டியாகவும் இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஆஃபர் இருந்தது. ஆஃபர்னால் ஒரு பிளேட் எடுத்தால் இன்னொரு பிளேட்டு ஃப்ரீ. இப்போ பாருங்கள், இதெல்லாம் மேலமெயின் பிளேட்டு. இதில் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படியே நான் அதுலேயும் விலையெல்லாம் அதிலே ஒட்டி இருக்குது. அப்படியே நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியலன்னா அவ்வளோ பொருள் இருந்துச்சு. நம்ம தேடுற அத்தனை பொருளுமே அங்கே இருந்தது. பிளாஸ்டிக்கு ஐட்டம்ஸு, மேலமின் ஐட்டம்ஸு, சில்வர் ஐட்டம்ஸு, அது மாதிரி நம்மளுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இருந்தது பாருங்கள். இதெல்லாம் ஜாடி, கிளாஸ்வேரு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ப்ரைஸ்லாம் அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். டேக் பண்ணி கட்டி விட்டுட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஆஃபர் இருக்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது வாங்கிறதுக்கு. கப்பெல்லாம் செம்ம மாடர்னாக இருந்துச்சு. காஃபி மக்கு பாருங்கள், செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும்போது ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு, நிறைய கப்பு, டம்ளர்ஸு, டீ கப்பு, இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கப்பு. எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க. வெளியிலே போக வேண்டாம். இதெல்லாம் பில்லோ நம்ம கழுத்து வலிக்கு வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பில்லோலாம் இருந்துச்சு. பீன் பேக் நிறைய இருந்தது. பீன் பேக் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. பீனும் இருந்தது தனியாக. நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணால் போதும், போகவே மாட்டீங்க. உள்ளாரையே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். குட்டி குட்டி கப்ஸ் எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள். செம்ம ஸ்டைலிஷாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சோன்னா வீடே ஹைஃபையாக ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ஸ்டைலிஷான ஒரு லுக்கு கொடுத்துரும். இது எல்லாமே டப்பர் வேறு. இதுலேயும் ஆஃபர் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருந்துச்சு. சில்வர் ஐட்டம்ஸு, மாடர்னாக தட்டு, குட்டி பசங்களுக்குலாம் ஒரு தட்டு இருந்துச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சுருக்காங்க பாருங்கள். 2 குழி வச்சுட்டு குட்டி தட்டு. அது இந்த தட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன குட்டிஸ்லாம் அதுக்கு நல்லா 2 இட்லி வச்சு ஊட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் காப்பர் பாட்டம் வச்ச கப்ஸ் இருந்தது. குட்டி குட்டி தட்டு, டம்ளரு. இன்னும் அந்த சைடும் ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வாஷிங் ஐட்டம்ஸு. ஹாட் பேக்லாமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. கோம்போ ஆஃபரும் இருந்துச்சு. இதில் நல்லா இருந்துச்சு. எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிறதால நம்மளுக்கு வாங்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அது குவாலிட்டி நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும், காசு வேஸ்ட் ஆகிடும். இங்கே எல்லாமே குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. ரிசீவிங்கும் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எது கேட்டாலுமே உடனே வந்தால் இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு காமிச்சு எடுத்து கொடுக்குற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு. எல்லாமே காமிச்சாங்க. குட்டி குட்டி ஃப்ரை பேன்ஸ் இதெல்லாம். இங்கே இந்த வேலையெல்லாம் மேலே எழுதியிருக்கு பாருங்கள். அங்கங்கே அப்படியே எழுதிடுறாங்க, நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஃப்ரை பேனுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா சைஸ்லேயுமே இருந்தது. கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதுலேயும் ஆஃபர் இருக்குது.
இது வந்து கேளம்பாக்கம் மெரினா மாலில் உள்ள ஸ்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு. பாருங்க குட்டி குட்டி பேனு, ஃப்ரை பேனு. இது ஆப்பமும் பண்ணிக்கலாம், ஃப்ரையும் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு இது. இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாஸ் பேனு, கிரில் பேனு எல்லாமே இருந்துச்சு. குக்கர் ஐட்டம்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. இது வந்து பில்லோ. ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறப்ப லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறப்ப கட்டிலில் உட்காந்து நம்ம குனிஞ்சு நம்ம அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே பெட்லேயே உட்காந்துக்கிறோம். பெட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பை வச்சுட்டு அப்படி குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்த்துட்ருக்கோம். வீட்டில் வேலை பார்க்கறதால முதுகு வலி தான் வரும். பேசாமல் ஒரு சேரில் இந்த பில்லோவை போட்டு சாஞ்சிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு பேக் பெயினே வராது. அதுக்காக தான் அந்த பில்லோ. இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் குக்கர் ஐட்டம்ஸு. குக்கரு, மிக்சி, கிரைண்டரு. உள்ளே போயிட்டோன்னா நம்ம வெளியில் எதுக்காகவுமே வெளியில் போக வேண்டாங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஸ்டைலிஷாக இருந்தது. வாங்கி வைக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், துணி போடுற கூட எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். நார்மல் பக்கெட்டில் போட்டு வச்சுருவோம். இதெல்லாம் வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஹாட் பேக்கை பாருங்கள், இந்த மாடல் சூப்பராக இருக்குது. மில்டனில் ஹாட் பேக்கு 3 இருந்தது. அதுதான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஆஃபரு. வாட்டர் பாட்டிலு, பாக்ஸஸ்ஸு இதெல்லாம் பாருங்கள், ட்ரே. இதுவும் கோம்போ மாதிரி உள்ளார எல்லாருமே வச்சு இருந்தது. டப்பர் வேர்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா மாடல் ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. குட்டீஸ்க்கு நிறைய ட்ரெஸ் இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ ட்ரெஸ் இருந்தது. நமக்குமே நிறைய டாப்ஸ் இருந்துச்சு, செப்பல்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைஃபையான ட்ரெஸ்ஸஸ்ஸு. குட்டீஸ்க்கெலாம் இதை போட்டு கூட்டிகிட்டு போனோன்னா அவ்வளோ மாடர்ன் லுக் வரும். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். சூப்பராக இருக்குது. ரொம்பலாம் அதிகம்னு சொல்ல முடியாது. கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம். எல்லாமே நல்லாயிருக்கு. பாருங்களா, ரொம்ப ரொம்ப குட்டி பசங்களுக்கு. இதுலேயுமே நிறைய ஆஃபரு. செப்பல், குட்டி குட்டி ஷூலாம் நிறைய இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், இந்த குட்டி குட்டி ட்ரௌசர் இருந்தது பசங்களுக்கு போட்டு விடுறதுக்கான டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ். பேக்குமே நிறைய இருந்துச்சு பாருங்கள், மாடல் மாடலாக இருந்தது. அதுலேயும் ஆஃபர் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எதையுமே வாங்காமல் போக முடியாது. நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நான் அதுலேருந்து வாங்கிக்குவோம். நிறைய மேட் இருந்துச்சு. டோர் மேட் நிறைய டிசைனில் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், கப்ஸு, டைனிங் டேபிளில் வைக்கிற கப்ஸ். இது கேண்டில் பாக்கெட்ஸ். கேண்டில் பாருங்கள், அழகாக இருக்குது. கேண்டில் லைட்டு டின்னர் வைக்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் அது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. இதெல்லாமே கூட வீட்டுக்கு வாங்கி மாட்டலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாமே குஷன்ஸு, டோர் மேட்டும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப பெரிய பெரிய செக்ஷனு. கொஞ்சத்திலே முடியாது. நம்ம ஒரு வெரைட்டி தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வருத்தப்படவே தேவையில்லை. மேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது கடல் மாதிரி கொட்டி கிடக்கு. அது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னால் அது நிறைய இருக்குது. மேலமேன்னா அதில் நிறைய இருக்குது. சில்வர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே நிறைய இருக்கிறதால நம்மளுக்கு சாய்ஸ் நிறைய இருக்குது. அதை சொல்ல வரேன் நான். ஏன்னா கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அதில் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? நிறைய இருக்கும்போது நிறைய வெரைட்டி இருக்கும், நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்க நல்லாயிருக்கு. இதெல்லாம் செட் ஆஃப் கப்ஸு. ஒரு பேக்குள்ளே 3 4ன்னு அப்படியே இருந்துச்சு. 3 தான் இருந்தது, சாரி 3 இருந்தது. உடன் ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஸ்பூனு, இந்த காரண்டி, பெரிய பெரிய காரண்டி எல்லாமே இருந்தது. அதுலேயே ரேட்டு போட்டிருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டேன். எல்லாத்துலேயுமே ரேட்டு போட்டிருக்காங்க, ஆஃபர் ப்ரைஸும் போட்டிருக்காங்க. பேக்கிங் ஐட்டம்ஸு, நம்ம ஓவனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரை பண்ணி நம்ம வடிகட்டுவோம் பார்த்திங்களா எண்ணெய், அந்த ட்ரேலாம் செம்மையாக இருந்தது. இது வந்து சமைச்சி மூடுறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பூச்சிலாம் எது விழுகாமல் இருக்கும். நம்ம சமையல் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது மேலே இதை மூடிட்டோம்னா சூப்பராக இருக்குது, நல்ல முடியாக இருக்குது. டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே டப்பர் வேர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜக்கு இருந்தது, ஃப்ளாஸ்க்கு. இது பாருங்கள், இது குட்டி குட்டி கப்பு செம்மையாக இருந்தது. இது பசங்களுக்கு காஃபி ஊற்றி கொடுக்கும்போதோ ஒரு தண்ணி கொடுக்கும்போதோ கீழே போட்டுட்டா கூட உடையாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, ஒரு தடவை வாங்கினாலே அது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா கூட அது சில்வரில் இருக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும். இதில் நல்லா பாக்ஸ் நம்ம வெளியில் ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்தது.
இது எல்லாமே பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸ் மாதிரி, பாட்டில் மாதிரி எல்லாமே இருக்குங்க இங்கே. இது காப்பர் ஜக்கு தண்ணிக்காக வச்சுருந்தாங்க. இது ஆனியன் கட்டரு. இது எல்லாமே ஃப்ரை பேனு. அப்புறம் இந்த தோசை தவாலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. சூப்பர் தோசை தவாலாம் இருந்துச்சு. நம்மளுக்கு எந்த சைஸில் தோசை ஊற்றினா பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அந்த சைஸில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது எல்லாமே. கிரில் பேன்லாம் இருந்துச்சு இதுலேயும். இந்த கடாயெலாம் ரொம்ப விலை கம்மியாக தான் இருந்துச்சு. $350-450 இருந்துச்சு. ஆனால் பெரிய கடாயாக இருந்தது. எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருந்து 25% ஆஃபரு, 50% ஆஃபருன்ட்டு அதுலேயே டேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். இந்த பேன் வந்து $1600 சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப திக்காக வெயிட்டாக இருந்தது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக குக்கர் தாங்க. நம்ம என்ன சைஸில் கேட்டாலுமே குக்கர் இருந்தது. இது கோம்போ ஆஃபரில் நம்ம நான்ஸ்டிக் குக்வேர்ஸு கோம்போ ஆஃபரு. ஸ்டவ் பாருங்கள், செம்ம ஸ்டவ். ஃபோர் பர்னர் ஸ்டவ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. புது வீடு கட்டி குடி போகிறவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீடை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா செம்ம ஸ்டைலிஷ் ஆயிரும். எல்லாமே மேட்டு, டவலு. இந்த சைடு வந்து குட்டி ஸ்கூலில் டாய்ஸுக்குன்னே ஒரு செக்ஷன் சூப்பராக இருந்துச்சு பாருங்க. இது எல்லாமே டாய்ஸ் தான், குழந்தைகளுக்குள்ள டாய்ஸ் தான். இதுவும் இங்கேயும் வச்சுருந்தாங்க. இதுலேயுமே ஆஃபர் இருந்தது. இதில் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. இதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது தானே. இதை வச்சுட்டு அவங்க குட்டி குட்டியாக பில்டிங்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெடி பண்ணிவிட்டு அதை ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டே இல்லாமல் செல்லு பார்க்காம இதை மாதிரிலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா டிவி பார்க்குறது குறையும் முக்கியமாக. இல்லைன்னா எந்த நேரமும் பசங்க வந்து டிவி செல்லு அப்படின்ட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஜாலியாக விளையாடுவாங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இது ஃபுல்லாக பர்ஃப்யூம் ஐட்டம்ஸு, இது வாஷிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதுலேயுமே ஆஃபர் இருக்குது. ஆஃபர் இல்லாத செக்ஷனே இல்லைங்க. எல்லா பக்கமுமே ஆஃபர் இருந்தது. வெளியில் வாங்கிறத விட ஸ்பேரில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லா மாடல் பர்ஃப்யூமும் இருந்துச்சு. ஸ்ப்ரேயரு, பர்ஃப்யூமு எல்லாமே இருந்தது. க்ரீம்ஸு எல்லாமே இருந்தது. ஃபேஸ் க்ரீம்லாம் எல்லாமே இருக்குது. இது வந்து மட்டன் கடை. இது ஃப்ரெஷ்ஷாக மட்டன் வந்து கட் பண்ணி விற்கிற கடை. அது உள்ளாரே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்காதுங்க வாங்கும்போது. இது எல்லாமே கிராசரி ஐட்டம்ஸு, பிஸ்கட்லாம் இருந்தது. இதுலேயும் ஆஃபர் நிறைய இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கும். இதில் நூடுல்ஸ் பாக்கெட்லாம் இருந்துச்சு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன்னில் நல்லா இருந்துச்சு நூடுல்ஸு. நான் கூட நிறைய வாங்கினேன் வீட்டுக்கு. நூடுல்ஸ் ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ப்ளைன் நூடுல்ஸாக வாங்கிட்டா நம்ம என்ன வெரைட்டி வேணால் செஞ்சுக்கலாம். அப்புறம் காம்ப்ளான்லாம் வாங்கினேன், சாக்லேட்ஸ் வாங்கினேன், பிஸ்கட்ஸ் வாங்கினேன். எல்லாமே நிறைய ஃப்ரீ இருந்தது. பை ஒன் கெட் ஒன் இருந்தது. இல்லைனாக்கா அப்புறம் சிப்ஸ்லாம் வந்து 2 பாக்கெட் வாங்கினா 1 பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிங்கோலாம் இருந்துச்சு. அந்த பாக்கெட்ஸ்லாம் வாங்கினோம் நாங்கள். அது மாதிரி வத்தல், வடகம்லாம் நிறைய இருந்துச்சு. இதை காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. மோர் மிளகாலாம் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே ஆஃபரில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வத்தல் நம்ம வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டு வெயிலில் போட்டுக்கிட்டுருக்கோம். பாருங்கள், மோர் மிளகாலாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் 2 அப்படியே பின் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்தேன் நான்.
இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் ஒன்று வாங்கினேன். இதுன்னு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தான். அது நம்மளுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குது. எல்லா மாடலுங்க பாருங்கள். இந்த பப்பட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா மசாலா பப்பட்டு செம்மையாக இருக்குது. இது நார்மல் அப்பளம் சாப்பிட்றத விட இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மிளகெல்லாம் போட்டிருந்துச்சு. இதுவுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்படியே டேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒன்றா ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. பசங்களுக்கெலாம், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எப்போ பாருங்கள் இட்லி தோசைன்னு சாப்பிடாம கொஞ்சம் வெரைட்டியாக இருந்துச்சு. இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக போனால் செம்மையாக இருந்தது பாருங்கள். ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த இந்த பெரிய கத்திரிக்காய் கிடச்சிது. இதில் நான் ஒரு நாளைக்கு நான் பஜ்ஜி போட்டு காமிக்கிறேன். வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். 2 கத்திரிக்காய் வாங்கினேன். நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக 2 வாங்கினேன். இது பாருங்கள், நல்லா குடில் மாதிரி வச்சுட்டு அதில் அந்த காய்கறியெலாம் வச்சுருந்தாங்க. அங்கே வாங்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நான் கத்திரிக்காயெல்லாம் வாங்கினேன், கேப்சிகம் வாங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு ரொம்ப பசிச்சிருச்சு. ஸ்பெரோட இது கடை தான் இது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டல். இது நல்லா இருந்துச்சு. 99 ருபீஸ்க்கு பிரியாணி செம்மையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.